Hello students, இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் கூடிய இங்கிலீஷ்க்கான கொஷின் ஆன்சர் பார்க்க போகிறோம். லெசன் 2 ஆன கொஷின் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட கிளியரான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போ வந்து புக்கு இல்லாமல் போட்டிருக்கேன். இப்போ புக்கை வச்சு போடுறேன். எங்கெங்கே ஆன்சர்ஸ் எழுதணும்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், செகண்ட் லெசன் மை நேட்டிவ் பிளேஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்டு. ஆப்ஷன் ஏ வந்து மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ் இது இருக்குது. நான் ஏற்கனவே இந்த புக்கு நோட்டு வச்சு தான் காமிச்சேன். இப்போ அதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு புக்கிலையும் காமிச்சிடுறேன். பேஜ் நம்பர் வந்து தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், குக்கூக்கு சிங்கு, ப்ரீஸ் ப்ளோஸ், ரிவர் ஃப்ளோஸ், ஃபிஷ் ஸ்விம்ஸ். ஓகேவா? அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஹவு டிட் சந்தோஷ் ரெக்கார்ட் ஹிஸ் டைரின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், சந்தோஷ் ரெக்கார்ட் ஹிஸ் டைரி யூஸிங் ஹிஸ் மதர்ஸ் ஃபோன். ஓகேவா? அந்த வீடியோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து நான் கிளியராக காமிச்சிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். நேம் சம் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் தட் த வில்லேஜ் சில்ட்ரன் வேர் டூயிங் ஆன் தயர் வெக்கேஷன். பிளேயிங் வித் எ டயர் அண்ட் எ ஸ்டிக், மில்கிங் கவுஸ், breaking groundnut pots and pilling them, splashing in the pond, climbing to the top of a tamarind tree, playing hide and seek are the activities that the village children were doing on their vacations. வெக்கேஷன் இங்கே முடிச்சிட்டிங்க. வெக்கேஷன் இங்கே முடிச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். why did Santosh forgot to watch televisions or play video games? தேர்ட் கொஸ்டின். அதுக்கான ஆன்சர்ஸு சந்தோஷ் ட்ரிப் டு ஹிஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ், டிஎஸ் இங்கே வரும், ஹோம் வாஸ் ஸோ என்ஜாயபிள் டு ஹிம், ஸோ he forgot to watch television or play video games. ஓகேவா? இதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இங்கே என்க்கு அப்புறம் டிஎஸ் வரணும். ஓகேவா? அதான் நான் சும்மா சின்ன சீக்கிரம் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த்து கொஸ்டின். டிட் சந்தோஷ் என்ஜாய் ஹிஸ் மார்னிங் வாக்? ஹவு டு யூ நோ? ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள். ஃபோர்த்து கொஸ்டின் போட்டிருக்கேன், கொஸ்டின் எழுதியிருக்கேன். எஸ், சந்தோஷ் என்ஜாய்டு ஹிஸ் மார்னிங் வாக். He enjoyed the cool breeze and he felt that the air was also filled with the sweet sound of birds. ஓகேவா? ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின். how did Santosh spend his time in the river? how did Santosh spend his time when அந்த கொஸ்டின் தான், ஆனால் வந்து கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டைம் when he went to the river. as he could not swim, Santosh sat on a big smooth rock. He watched his friends swam like experts. He saw the pebbles in the riverbed and colorful fish swim by. ஓகேவா? இது ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். how did Santosh know that the river was clean? ஓகேவா? அதுக்கான ஆன்சர். the river is so clean as Santosh could see the pebbles in the riverbed and colorful எல் வரும், fish swim by. ஓகேவா? இதான் ஃபிஃப்த் கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது ஷீப்புன்னு இருக்குது. இதுவும் ஒரு ஆடுக்கும் ஷீப் தான் சொல்லுவாங்க, ரெண்டு ஆடுக்கும் ஷீப் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டீர், ஒரு அம்மானுக்கும் டீர் தான், நிறையா அம்மானுக்கும் டீர் தான். ஓகேவா? அடுத்து இஎஸ் சேர்க்குறது. ஓகேவா? டொமேட்டோஸ், பொட்டேட்டோஸ். ஓகேவா? லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த கரெக்ட் ப்ளூரல் வேர்டு. இப்போ பாருங்கள், லோஃப்கான ப்ளூரல் ஃபார்ம் வந்து லோவ்ஸ், ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ்ஷஸ், கூஸ்க்கு கீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மவுஸ்க்கு மைஸ். போன பேஜில் பார்த்தோம். சைல்டுக்கு சில்ட்ரன், மேனுக்கு மென். அதுதான் ப்ளூரல் ஃபார்ம். இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் லீஃப்னா லீவ்ஸ். இங்கே இருக்குல்ல, இப்போ நான் எழுதி காமிக்கிறேன். மேங்கோனா மேங்கோஸ். அந்த இதை நீங்கள் வந்து அந்த டேஷில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. லீஃப்னா லீவ்ஸ், மேங்கோஸ். ஓகேவா? இதை வந்து அந்த டேஷில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெட் அஸ் சிங்னு ஒரு போயம் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் முடிஞ்சிச்சு லெசனுக்கானது. இப்போ போயமோட கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்லேருந்து ஆரம்பிக்குது. பேஜ் நம்பர் 110. ஓகேவா?
மேட்ச் த ரைமிங் வேர்ட் பாருங்கள். ஃபில்த்னா ரைமிங் வேர்டு அதே மாதிரி இது சவுண்டில் முடியணும். ஃபில்த் வெல்த், குக் லுக், சாம் ஹார்ம், ஆர்மர் ஃபார்மர் எல்லாம் வந்து அதே சவுண்டில் முடியறதுனால அந்த இதுக்கு வந்து அங்கே மேட்ச் த ஃபாலோயிங் குறிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பாருங்கள். ஓகேவா? இட் ப்ளக்ஸ் சாயில் பிஃபோர் ஃபார்மர். இந்த டேஷில் நீங்கள் என்ன எழுதணும்? ஃபார்மர்னு எழுதணும் ஃபஸ்ட்டு டேஷில். ஓகேவா? FARMERனு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹூக்ஸ் அதே மாதிரி செகண்ட் டேஷில் தேர்ட் டேஷில் பார்த்துக்கோங்க. இட் இஸ் யூஸ்டு இன் த ஃபிஷஸ் ஹூக்ஸ். ஹூக்ஸ் வந்து செகண்ட் டேஷில் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு கெமிக்கல்ஸ் தேர்ட் டேஷில். வி டோன்ட் யூஸ் கெமிக்கல்ஸ் இன் த சாயில். ஃபோர்த் வந்து பி ஹம்பிள் லைக் அ வோம். பாருங்கள், இங்கே வந்து வோம் வரும், இங்கே கெமிக்கல்ஸ் வரும், இங்கே ஹூக்ஸ் வரும். ஓகேவா? நான் சும்மா இதில் எழுதுகிறேன், நீங்கள் அங்கே அந்த ஸ்பெல்லிங்கை பார்த்து அங்கே எழுதிக்கோங்க. கெமிக்கல்ஸ் வந்து இங்கே வரும், இங்கே வந்து வோம் வரும். நெக்ஸ்ட்டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. 4 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஹவு டு வி see the earthworm often? கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்கலாம். We see the earthworm often as filth. Next, what does it gives to the farmer? It gives the farmer a reward of wealth. Third question, why don't we use chemicals? We don't use chemicals because it will harm the soil or the earth. அது bracketல எர்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? Next, fourth question, how do we work? We work without thinking to harm anyone. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிராமர். let us know grammar. present past, past participle, present participle பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க, நான் ஆன்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு give the correct verb form of the following sentences. I was reading the poem. எக்ஸாம்பிள் ஒரு சம் கொடுத்துருக்காங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். they dash, ரைட் வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது, அந்த இது த போயமுக்கு ரைட்டை வந்து எப்படி மாற்றுறாங்கன்னா I was reading. ஓகேவா? சாரி இந்த எக்ஸாம்பிள் இது இங்கே இருக்குது கொஸ்டின் ஆன்சர். they were writing, அந்த ரைட்டிங் இருக்கிறதுனால வேர் வந்து வேர் ரைட்டிங்னு நீங்கள் வந்து புக்கில் எழுதிக்கோங்க. இங்கே வந்து வேர் ரைட்டிங்னு எழுதணும். செகண்ட் கொஸ்டின் வேர் ரைட்டிங். அடுத்து வாஸ் கோயிங். தேர்ட் ஒன்று இட் வாஸ் கோயிங் டு டெல்லி. கோன்னு இருக்கா ப்ராக்கெட்டில், அந்த வேர்ப் எப்படியா மாறுது? வாஸ் கோயிங். ஓகேவா? இந்த ப்ராக்கெட்டில் இருக்க தேர்ட் ஒன்று அந்த ப்ராக்கெட்டில் அந்த டேஷில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 4th, 5th, 6th, 7th. ஓகேவா? அதுக்கான ஆன்சர் தான் இங்கே இருக்குது. we were eating fruits. அது வந்து ஃப்ரூட்ஸ் வந்து 5th. he was watching மூவிக்கு மூவ்னு போட்டிருக்கேன். 7th ஒன் வந்து you were making lunch. ஓகேவா? 7 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாம் இருக்குது, ரீட் பண்ணுறது தான், அதே மாதிரி கிராமர் தான், அதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜில் 113 இருக்குது, இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ரைட் வாட் தே வேர் டூயிங் அட் 5 o'clock எக்ஸடே. I dash cricket with my friends. அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் my mother dash TV, we dash mango, my friends their bicycle, மோகன் dash a letter, the bell dash loudly. அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் பாருங்கள். was playing ஃபஸ்ட் இதுக்கு I was playing. அடுத்து my mother was watching TV. was watchingங்கிறது இங்கே வரணும். இந்த இதுக்கான செகண்ட் ஒன்றுக்கு அந்த செகண்ட் வரணும். தேர்ட் ஒன்றுக்கு we were eating. ஓகேவா? were eating அது வந்து தேர்ட் ஒன்றுக்கு we were eating mango. அடுத்து my friends were riding their bicycle. were ridingங்கிறது இங்கே வரணும். were riding அங்கே வரணும். அடுத்து மோகன் was writing a letter. was writing வந்து இங்கே வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு the bell was ringing loudly. was ringing வந்து இங்கே வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். see and write what they were doing. ஓகேவா? ஃபஸ்ட்டு he was, while I was writing he was sleeping. was sleepingங்கிறது இங்கே வரும். was sleeping. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். while the boy was playing the girl was reading. ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? was readingனு வரணும். ஓகேவா? was reading இங்கே இருக்குது. was reading அதை பார்த்து நீங்கள் அங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு while my mother was cooking my father was chopping. இப்போ மதர் குக் பண்ணுறாங்களா? இப்போ ஃபாதர் என்ன பண்ணாங்க? was chopping. இங்கே இருக்குல்ல was choppingங்கிறத இந்த டேஷில் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 114 பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? 114 பேஜ் நம்பர். அதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரம் த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றுறது. ஓகேவா? வில் பி சேர்க்குறது.
ஃபஸ்ட்டு பாருங்கள், கிவ் த கரெக்ட் வேர்ப் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. அவங்களே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, சாரி சம்னு வருது. செகண்ட், தே டேஸ் கம் வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது. நம்ம என்ன எழுதணும்னா பாருங்க, தே வில் பி கம்மிங்னு வரணும், தே வில் பி கம்மிங் வரணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ஈட் பிளேன்னு மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை சேர்த்து வெறும் வில் பி சேர்த்து பிளேயிங் சேர்க்கணும், ஐஎன்ஜி ஃபார்ம். இட் வில் பி பிளேயிங். ஓகேவா? அதே மாதிரி ஃபோர்த்து, சி வில் பி ஸ்விம்மிங், வி வில் பி ட்ரிங்கிங், ஹீ வில் பி டூயிங், யூ வில் பி டாக்கிங். ஓகேவா? டேக்கிங்னு எழுதுங்க, டேக்கிங் டு லீவ். இது ஃபுல்லாக இங்கே வந்து 7 வரைக்கும் இருக்குது இங்கே கொஷின் ஆன்சரில். ஓகேவா? அதை நீங்கள் அப்படியே அங்கே வந்து காப்பி பண்ணிக்கோங்க, டேஷில் எழுதிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹவு டு யூஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இங்கே இருக்க ஒரு பிக்சர்ஸ் இருக்குது, அதை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. உமா வில் பி ஸ்விம்மிங்னு இங்கே இருக்கா. ஓகேவா? உமா வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ உமா வில் பி ஸ்விம்மிங். அப்போ அந்த டேஷில் எல்லாம் எழுதணும், வில் பி ஸ்விம்மிங்னு. ஓகேவா? இங்கே இருக்குல்ல, வில் பி ஸ்விம்மிங்னு அங்கே எழுதணும். அடுத்து செகண்ட் டேஷில் ஹர் பிரதர் வில் பி பிளேயிங். செகண்ட் டேஷில் என்ன எழுதணும், நீங்கள் வில் பி பிளேயிங் இந்த டேஷில் எழுதணும். அதே மாதிரி தேர்ட் நம்பர்லாம் போட்டுருக்கு 6 வரைக்கும், அதே மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க. ஹர் பிரதர் வில் பி கிளைம்பிங், her brother will be climbing, her father will be playing music, her mother will be catching fish, her brother will be taking photographs. ஓகேவா? அதான் 6 வரைக்கும் நீங்கள் வந்து அந்த சென்டென்ஸ் கொண்டு அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. தேர்ட்லேருந்து சென்டென்ஸ் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. தேர்ட் சென்டென்ஸ் ஃபுல்லாக இந்த இதில் டேஷில் வரணும். அதே மாதிரி 4th 5th 6th வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேஞ்ச் த சென்டென்சஸ் ஃப்ரம் பாஸ்ட் கண்டினியூஸ் டு ஃப்யூச்சர் கண்டினியூஸாக மாற்றணும். இங்கே கொஷின் இருக்குது, இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ப்ளூவில் எழுதியிருக்கிறது எல்லாம் கொஷின். ஓகேவா? புக்கில் கொடுத்த கொஷின். இந்த ரெட்டில் எழுதியிருக்கிறது எல்லாம் ஆன்சர், அதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஷி வில் பி வெயிட்டிங் ஃபார் பஸ், ஷி வில் வெயிட்டிங் ஃபார் பஸ் அப்படின்னு அந்த டேஷில் ஃபஸ்ட்டு டேஷில் எழுதிடுங்க. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு டேஷில் அதை எழுதுங்க. நம்பர் போட்டிருக்கப்படி ஆர்டர் படி அப்படியே இந்த ரெட் லெட்டில் என்ன எழுதியிருக்கணும், நான் அதை வந்து அந்த புக்கில் நீங்கள் அந்த டேஷில் எழுதியிருக்கோங்க. நான் இதுக்கான வீடியோஸ் நான் ஏற்கனவே போட்டுவிட்டேன். இருந்தாலும் வந்து எங்கெங்கே ஆன்சர் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். நான் அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், புரியாதவங்க பார்த்துக்கோங்க. இந்த ரெட் லெட்டில் எழுதியிருக்க எல்லாத்தையுமே 5 இதையும் இந்த 5 இதில் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. ஓகேவா? இந்த 5ஐயும் இந்த ரெட்டில் இருக்க 5ஐயும் அதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸாக பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றுறது. இங்கே வந்து கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் நோட்டில் வந்து அந்த ப்ளூவில் எழுதியிருக்கேன். ரெட்டில் எழுதியிருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு ஒன் ரெட்டில் எழுதியிருக்கிறது ஃபஸ்ட்டு டேஷ் கூடியது, இது செகண்ட் டேஷ் கூடியது, இது தேர்ட் டேஷ்க்கு நான் கொஷின் எழுதலை, அப்படியே ஆன்சர் மட்டும் எழுதியிருக்கேன். நீங்கள் அப்படியே அது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிறத எப்படியே எடுத்து இந்த இதில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இதில் இந்த 5 டேஷ்லையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து லெட் அஸ் லிசன், சர்க்கிள் எஸ் ஆர் நோ த ஃபாலோயிங். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து த 3 persons ஆர் இன்வால்வ் இன் த டயலாக். ஒரு டயலாக் வந்து இந்த ஆடியோவை வந்து ப்ளே பண்ணி இந்த QR கோட் இருக்குல்ல, ஸ்கேன் பண்ணி பார்த்தா கேட்கும். அதில் கொடுக்க கொஷினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன் வந்து எஸ். ஓகேவா? செகண்ட் ஒன் நோ, தேர்ட் ஒன் நோ, ஃபோர்த் ஒன் எஸ், ஃபிஃப்த் ஒன் நோ. இதை நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதெல்லாம் கிராமருக்கான கொஷின் ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. லெட்டர் ஸ்பீக்குன்னு இதில் இருக்குது, சும்மா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, பேசி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடர் த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் டாட்டர் பற்றி அதோட கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், மேட்ச் த ஆக்ஷன்ஸ் இன் த பிக்சர்ஸ்ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கான இது இங்கே இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து மிக்சஸ் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ். அதுக்கு வந்து மிடில் பிக்சர், இந்த நடு பிக்சரை வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோஸ் த கிரைன் இருக்குது, அதோட லாஸ்ட் பிக்கை வந்து நெக்ஸ்ட்டு ஃபீட்ஸ் த பேர்ட்ஸ், இது வந்து இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸு. இதுக்கான ஆன்சர் பாருங்கள். த ஃபார்மர் ஹேட் டேஷ் டாட்டர்ஸ். ஃபஸ்ட்டு டேஷ்க்கான ஆன்சர் வந்து 3, செகண்ட் டேஷ்க்கு வந்து மில்லட், ஃபோர்த் டேஷ்க்கு வந்து ஃபீட்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? இதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி டேஷ் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். வாட் டிட் த ஃபாதர் கிவ் டு ஆல் த டாட்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட் கொஸ்டின், த ஃபாதர் கேவ் ஆல் த டாட்டர்ஸ் எ பேக் ஆஃப் மில்லட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் டிட் த ஃபஸ்ட் டாட்டர் டூ.
The first daughter fed the grains to flocks of birds. ஓகேவா, அந்த பறவைங்கள்லாம் சேர்ந்து கூட்டமாக இருக்கிறதுல அதுக்கு flocks of birdsன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், how did the second daughter use the grain? தேர்ட் ஒனுக்கு, the second daughter mixed the grains with other grains kept for community food service. Fourth question, how did the third daughter use the grains? The third daughter sowed the grains. Next, fifth question, the third daughter is the waste of all because she sowed the grains and it has grown as crops. ஓகேவா, ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் ஆன்சர்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரை யுவர் ஓன் அப்படின்னு போட்டு இங்கே மீனிங், பேடியை பற்றி மீனிங்கும் ட்ரா பண்ணணும், மதர் டங் எழுதணும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் இன் சென்டென்ஸ்னு. ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிறதுக்கு இந்த ரெட்டில் எழுதிக்க ரைஸ் இன் த ஹஸ்க் இஸ் நோன் அஸ் பேடின்னு எழுதணும். நெக்ஸ்ட் இன் யுவர் மதர் டங்கில் நெல்லுன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில், அதை வந்து நீங்கள் இங்கே எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன். ஓகேவா, நவுன் யூஸ் இன் அ சென்டென்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். வெஸ்ட் பெங்கால் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பேடி இன் இந்தியா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ட்ரா பண்ணணும், பேடியை வந்து ட்ரா பண்ணணும். நெல்லுன்னு சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் வந்து இங்கே ட்ரா பண்ணி வரைஞ்சிருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பேசி பழகிறதுக்கு தான், ரீட் பண்ணி பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீட் த பேசேஜ் 3 times அண்ட் கலர் அ புல் ஃபார் ஈச் டைம். அதாவது ஒரு வாட்டி ரீட் பண்ணதுக்கப்புறம் இந்த புல் வந்து நீங்கள் கலர் பண்ணணுமா, செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது இந்த புல் கலர் பண்ணணும், அப்புறம் தேர்ட் டைமுக்கு இந்த புல் கலர் பண்ணணும். ஓகேவா, அடுத்து வந்து ஆப்ஷன் ஏ பாருங்கள், சர்க்கிள் த மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ்னு இருக்குது. இந்த பேசேஜ்லேருந்து இருக்க மெயின் ஐடியா என்னதுன்னா செகண்ட் ஐடியா தான். முருகன் லவ்ட் ஹிஸ் புல் அண்ட் ஃபார்மிங். இந்த செகண்ட் ஐடியா தான் சர்க்கிள் பண்ணணும் நீங்கள். பி பாருங்கள், நேம் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் முருகன். முருகனுடைய ஆக்ஷன்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு வந்து ரீப்பிங், நெக்ஸ்ட் செகண்ட் ஒரு ப்ளக்கிங், அடுத்து வந்து கிரேசிங். இது வந்து நீங்கள் எழுதிக்கோங்க டேஷில். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லெட்டஸ் ரைட்டுன்னு ஒரு இருக்குது. ஓகேவா, நம்மளை பற்றி நம்ம எங்கே பிறந்தோம், எப்போ பிறந்தோம், நம்ம அப்பா பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம அம்மா பேர் என்ன பண்ணுறாங்க. ஓகேவா, நம்ம எத்தனாவது பிள்ளைங்க, நீங்கள் பிறந்ததில் வந்து உங்களுக்கு அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அந்த மாதிரி இதெல்லாம் விஷயம் கேட்டிருக்காங்க. நான் அதுக்கான விஷயங்கள் நான் என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, நீங்கள் அதே மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன் என்னவோ உங்கள் அப்பாட்ட கேட்டு உங்கள் அம்மாட்ட கேட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா, அப்புறம் லாஸ்ட் 7th கொஸ்டின் வந்து அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் தட் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். அதாவது இன்ட்ரெஸ்டான இன்சிடென்ட் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதுங்க. எங்கேயாவது சைக்கிள் ஓட்டும் போது விழுந்துட்டேன், இல்லைனா நான் இது மாதிரி ப்ரைஸ் வின் பண்ணேன், இந்த போட்டியில் கலந்து ப்ரைஸ் வின் பண்ணேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் அதை வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா.